தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் போலீஸ்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன டம்மி போலீஸை தட்டி தூக்கி இருக்காங்க ஒரிஜினல் போலீஸ். தேவாரம் லட்சுமிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த வித்யா என்ற பெண்ணை அவங்க உறவினரான பரமேஸ்வரி என்பவர் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஆணுடன் சந்திக்க வந்ததாக கூறப்படுது. வித்யாவை சந்தித்த பரமேஸ்வரி, என்னோட வந்திருப்பவர் ராஜதுரை, அவர் சென்னையில காவல் சார்பு ஆய்வாளரா இருக்காரு, இவருக்கு இப்பத்தான் தேனி காவல் நிலையத்துக்கு மாறுதலாகி வந்திருக்காருன்னு கட்டு கதைகளை சொல்ல தொடங்கி இருக்காங்க. மேலும் ராஜதுரைக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாகவும் 10 நாட்கள்ல அந்த பணத்தை திருப்பி தருவதாகவும் சொல்லி இருக்காங்க. போலீஸ் சீருடையில வந்த ராஜதுரையை பார்த்த வித்யா, அவர் போலீஸ்னு நம்பி பணத்தையும் கொடுத்திருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு தலைமறைவான 2 பேரும் பெங்களூரு, கொடைக்கானல்னு ஜாலியா சுத்தி இருக்காங்க. பரமேஸ்வரிய பலமுறை தொடர்பு கொண்ட வித்யாவுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. தான் ஏமாந்துட்டான் அப்படின்னு உணர்ந்த வித்யா தேனி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மோசடியை விசாரிச்ச தேனி போலீஸ் தேவாரம் காவல் நிலையத்திற்கு வித்யாவின் புகார் அனுப்பி வச்சு விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. தொடர் விசாரணையில கொடைக்கானல்ல தலைமறைவா இருந்த பரமேஸ்வரி மற்றும் ராஜதுரைய கைது செஞ்சிருக்காங்க ஒரிஜினல் போலீஸ். பணத்தை வாங்குறதுக்காகவே போலீஸ்னு சொல்லி ஏமாத்துன ராஜதுரை, அட தலைக்கு தில்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பல ஊர்கள்ல இது போல மோசடி செஞ்சு சிக்கி சிறைக்கு போயிருக்காரு. அண்மையில ஜெயில இருந்து வெளியே வந்த ராஜதுரை டூப் போலீஸ் வேஷம் போட்டு போலீசிடம் வசமாக சிக்கி மீண்டும் சிறைக்கே போயிருக்காரு.